வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் இதில் பயிற்சி 1ல் 6ல் இருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்கள் 11லிருந்து 15 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது 11 பாருங்க. -4 உடன் எந்த எண்ணை பெருக்கினால் பெருக்கலானது 10 -1 என ஆகும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. -4 இது கூட ஏதோ ஒரு நம்பரை கொண்டு பெருக்க போகிறோம். நம்ம பெருக்க போகிற நம்பர் என்னன்னு தெரியல, கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்படி பெருக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது? 10 - 1 வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, இது நம்ம எப்படி எழுதலாம்? ஃபார்முலா என்ன? a⁻m நம்ம எப்படி எழுதலாம்? 1/a⁻mன்னு எழுதலாம். அதான் பாருங்க, இது எப்படி எழுதலாம்? 1/-4 எழுதலாம் பெருக்கல் எக்ஸ். இதை பாருங்க, 1/10 எழுதலாம். x = 1/10 10 தான் பெருக்கல். இப்போ பாருங்க, 1/4 அது என்னது? -4 தான். சரியா? இந்த அடுக்கு 1 இருந்தால் பிரச்சனை கிடையாது. 1/-4 அப்படியே வலது பக்கம் வந்தால் இது பின்னம் தலைகீழ மாறும். -4/1 இதை கேன்சல் பண்ணுங்க. ரெண்டாவது பாருங்க, 2 2 4 I 2 10. இங்கே என்ன இருக்கு? -2 இங்கே என்ன இருக்கு? 1 5 இருக்கு, பெருக்கல 1 5 5. இதான் ஆன்சர். -2/5 இருக்கா பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, -2 பெருக்கல் -2 பாருங்க, அடிமான சமமா இருந்து பெருக்கல் இருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன பாருங்க நமக்கு? a⁻m பெருக்கல் a⁻n = a⁻m + n. அடிமான சமமா இருந்து பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டினா போதும். அடிமானத்தில் என்ன இருக்கு? -2 அடுக்கு அப்படியே கூட்டிக்கங்க. -3 +-2 என்ன வரும் பாருங்க? -2 அடுக்கு -3 -2 -2 அடுக்கு -3 -2 -5. இதை நம்ம எப்படி எழுதலாம்? பாருங்க, a⁻m 1/a⁻m எழுதலாம். அப்போ 1/-2 அடுக்கு என்னது? 5. என்ன வரும்? 5 வரும். சரியா? அதாவது -2 நம்ம 5 தடவை எழுதி பெருக்கணும். அப்போ பாருங்க, 1/-2 பெருக்கல் -2 பெருக்கல் -2 பெருக்கல் -2 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ என்ன வரும் நமக்கு? மைனஸ் வரும். சொன்ன புரிஞ்சுதா? மைனஸை மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ்ஸை மைனஸ் மைனஸ், மைனஸை மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ்ஸை மைனஸ் மைனஸ் வந்துடுச்சு. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது இல்லையா? தொகுதியில் 1 இருக்குது. 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32. அப்போ ஆன்சர் என்ன? 1/-32 -1/32 ரெண்டும் ஒன்று தான். நமக்கு ஆன்சர் என்ன? -1/32. இங்கே இருக்கா? இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கு அடுத்து பாருங்க, நாலாவது இது எது சரியல்ல, எது இதில் தப்பானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எது தப்புனா இதுதான் தப்பு. நம்ம எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம -1 ஸ்கொயர் பண்ணால் +1 4 ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம் பாருங்க? 4 அடுக்கு -2ன்னு எழுதலாம். கரெக்டாக வந்துருச்சா? அதாவது நம்ம ஃபார்முலா என்ன? 1/a⁻m a⁻m இதான் நமக்கு ஆன்சர் இல்லையா? அப்போ பாருங்க, கீழேருந்து மேலே கொண்டு வந்துட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரி. அதுக்கு அடுத்து இதை பாருங்க, இங்கே என்ன இருக்கு? 1 அடுக்கு -1/4 அடுக்கு 2 -1 ஸ்கொயர் பண்ணால் +1 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்படியே வலது பக்கம் பாருங்க, 1 அடுக்கு 4 1 தான், 2 அடுக்கு 4 2 4 தடவை எழுதி பெருக்கணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 4 4 2 8 8 16. ஸோ இதுவும் சமமாக வந்துருச்சு. அப்போ இதுவும் சரிதான். அப்போ பாருங்க, இதுவும் நமக்கு சரியாக தான் இருக்கும். பாருங்க, -1 ஸ்கொயர் பண்ணால் +1 4 ஸ்கொயர் பண்ணால் 16 4 ஸ்கொயர் பண்ணால் 16 16 என்ன அர்த்தம்? 16 அடுக்கு 1ன்னு அர்த்தம். மேலே கொண்டு வந்து என்ன ஆகும்? 16 அடுக்கு -1ன்னு மாறும். இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் சரிதான். அப்போ தவறானது இதுதான் தவறானது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது இந்த மைனஸ் இங்கே போட்டிருந்தாங்கன்னா இதுவும் சரியாக வந்திருக்கும். இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இல்லை. அதனால இது என்னது? தவறானது. அதுக்கு அடுத்தது நாலாவது பார்க்கலாமா? நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 10x/10⁻³ = 10⁻9 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியானது பாருங்க, 10x பெருக்கல் 10⁻³ மேலே கொண்டு வந்து என்ன மாறும்? 10⁻+3 மாறும். 10⁻+3 ஃபார்முலா என்ன?
1/a⁻m என்ன மாறும்? a⁻+ mன்னு மாறும். கீழே இருக்கும்போது அடுக்கு மைனஸ், மேலே கொண்டு என்ன மாறும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஈக்குவல் டு 10⁻9. பாருங்க, அடிமான சமமாக இருந்து பெருக்கல் வச்சுன்னா அடுக்குகளை நம்ம கூட்டணும். சரியா? கூட்டிக்கலாமா? அப்போ 10⁻x+3, அடிமானம் 1 தான், ஒரு தடவை எழுதிக்கிட்டா போதும். 10x+3 ஈக்குவல் டு 10⁻9. இப்போ இந்த இடத்த பாருங்க, அடிமான சமமாக இருக்கு, அப்போ அடுக்குகள் கண்டிப்பாக சமம். என்ன? x+3 ஈக்குவல் டு 9. அப்போ x ஈக்குவல் டு 9, இது +3, இங்கே வந்தால் -3. அப்போ x ஈக்குவல் டு 6. 6 தான் நமக்கு தேவையான ஆன்சர். இருக்கா பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, 6. சரியா? அடுத்தது லாஸ்ட் இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 0.00000020 இதோட அறிவியல் குறியீடு. அறிவியல் குறியீடு அப்படின்னா எதுலேருந்து எதுக்குள்ள நமக்கு வரணும்? 1.0லேருந்து 9.9 வரைக்கும் வரணும். அப்போ இந்த தசம புள்ளியை நம்ம நகர்த்தணும். எங்க வரைக்கும் நகர்த்தணும் பாருங்க, இந்த 2க்கும் 0க்கும் நடுவில். எதுலேருந்து எதுக்குள்ள தான் வரணும்? 1.0லேருந்து 9.9 வரைக்கும் வரலாம். அப்போ 2.020 பெருக்கல் 10 எழுதணும். அறிவியல் 10 எழுதணும். எந்த பக்கம் எத்தனை இலக்கம் நகர்த்திருக்கோம் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 இலக்கம் நகர்த்திருக்கோம். எந்த பக்கம் நகர்த்திருக்கோம்? வலது பக்கம் நகர்த்திருக்கோம். வலது பக்கம் நகர்த்தினா மைனஸ், வலது பக்கம் நகர்த்தினா மைனஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க 2.02, இந்த கடைசியில் 0 முடிஞ்சால் அதுக்கு மதிப்பு இல்லை, விட்டுடலாம். பெருக்கல் 10⁻−10. இதான் ஆன்சர். இருக்கா பாருங்க, 2.02 பெருக்கல் 10⁻−10. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.